விபத்து மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் கனரக வாகனங்களை பறிமுதல் செய்து 100 நாட்களுக்கு திருப்பி ஒப்படைக்கப்படாது என்ற காவல்துறை அறிவிப்பை எதிர்த்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னையில் விபத்தின் மூலமாக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய கனரக வாகனங்களை பறிமுதல் செய்து வைத்து குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு அதன் உரிமையாளர்களிடம் திருப்பி வழங்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் சென்னை மாநகர காவல் ஆணையர் மூலமாக காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. அதனை குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கக்கூடிய அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு விபத்து நிகழ்வதற்கு சாலை விதிகளை கடைபிடிக்காத சாலை பயனாளர்கள், அதாவது நடந்து செல்லக்கூடியவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்களும், கண்மறைவு பிரதேசங்கள், சாலைகள் போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. விபத்து நடந்த பிறகு புலனாய்வு செய்த பிறகுதான் கனரக வாகனங்கள் தான் குற்றவாளிகளா என்பதை கண்டறிய முடியும். அது மட்டுமல்லாமல் ஒரு ஆம்னி பேருந்தை வாங்குவதற்கு 75 லட்சம் முதல் 2 கோடி வரை முதலீடு செய்வதாகவும், எனவே விபத்து நேரிடக்கூடாது என்பதில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் உறுதியாக இருப்பார்கள். அப்படி இருந்தும் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் அந்த வாகனத்தை 100 நாட்கள் சிறைபிடித்து வைக்கும் பொழுது அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அரசுக்கு காலாண்டிற்கு குறைந்தபட்சம் ரூபாய் 1,50,000 ரூபாயும், பேருந்துக்கான மாத தவணை ரூபாய் 2 லட்சம் மற்றும் ஓட்டுநர் சம்பளம், பணியாளர் சம்பளம் என முழுமையான நிதி நெருக்கடியையும் சுமக்க வேண்டியிருக்கின்றது. எனவே பயணிகள் சேவையிலும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அதன் காரணமாக விபத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தினாலும் ஆம்னி பேருந்துகளை 100 நாட்கள் வரை பறிமுதல் செய்து வைக்கக்கூடிய அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், சிறைபிடித்த வாகனங்களை உடனுக்குடன் விடுவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சருக்கு வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளனர்.